எல்லாருக்கும் வணக்கம். இப்போது எல்லா குழந்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சு எல்லா குழந்தையும் வீட்டில் இருக்காங்க. இந்த லீவு வந்து தசரா லீவ் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க. இந்த 9 நாட்கள் வந்து தசரா, அதாவது நவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம். நவராத்திரி அப்படின்னா 9 ராத்திரி. இந்த 9 ராத்திரிகளும் இரவுகளும் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, அசுரனை எதிர்த்து ஒரு அசுரன் வந்து ரொம்ப எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்துக்களுடைய வழிபாட்டில் அசுரர்கள், தேவர்கள், முனிவர்கள், இப்படின்னு சித்தர்கள், இப்படி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அதே போல் தேவலோகத்திலையும் இந்த அசுரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க தேவலோகத்தையே அழிக்கக்கூடிய விதங்களில் பிரச்சனைகள் அதிகமாகும் பொழுது, அப்போது தேவர்களெல்லாம் சேர்ந்து போய் கடவுள்கிட்ட போய் அவங்க முறையிடும்போது, அப்போது அந்த இடத்துல அந்த அசுரனை அழிப்பதற்காக சில அவதாரங்களை கடவுள் வந்து படைக்கிறதாகவும் நம்ம வந்து இந்து மதத்தில் படிச்சிருக்கோம். அதே போல் தான் ஒரு அசுரன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதே போல் அதாவது மனிதர்களால் தாங்க முடியாத அளவுக்கு, மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, விலங்குகளுக்கு மாத்திரமல்ல, தேவலோகத்திலேயே அவன் வந்து ரொம்ப வந்து பிரச்சனைகள் பண்ணி சண்டை போடுறது, அடிக்கிறது, எல்லாரையும் சாப்பிட்றது, இந்த மாதிரியான எல்லா செயல்களையும் செஞ்சிட்ருக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுறான், ஏன் அவன் அப்படி பண்ணுறான்னா, அவன் வந்து கடவுள் படைக்கும் போதே வரம் கேட்டு வாங்கிடுவாங்க. கடவுள்கிட்டயே வரம் கேட்பாங்க. அப்போ இந்த வரம் கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் சிவபெருமான் தான் வரத்தை கொடுப்பார். கொடுத்துக்கிட்டு முழிப்பார் அவர். சரியா? அப்போது இது மாதிரியான பிரச்சனை வரும் பொழுது, அரக்கர்களுடைய தொல்லைகள் அதிகமாகும் பொழுது, இந்த அரக்கன் என்ன வந்து வரம் வாங்கியிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணால் தான் தனக்கு அழிவு வரணும், தனக்கு தன்னுடைய இறுதி வந்து எங்கே இருக்கணும், ஒரு பெண்ணால், அதுவும் கன்னி பெண்ணால் தான் தன்னுடைய அழிவு இருக்கணும் அப்படின்னு அந்த வரம் வாங்கினதுனால யாராலையுமே அவனை வந்து அழிக்க முடியல. தேவர்கள், மனிதர்கள் எல்லாருமே இந்த அசுரனால் பாதிக்கப்படும் பொழுது, அங்கே யாரால் வந்து இந்த பிரச்சனையை சரிவர பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, துர்கா அப்படின்ற கன்னியினால். இந்த துர்கா அப்படின்றவங்களுக்கு 9 கைகள், அதாவது 18 கைகள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 18 கைகளும் அவங்களுக்கு வழங்கப்பட்டு, விஷ்ணு பகவானுடைய சக்கரம், சிவபெருமானுடைய வேலாயுதம், இப்படி எல்லாருடைய ஆயுதங்களும் அந்த கைகளில் கொடுக்கப்பட்டு, அதுக்கப்புறமா அந்த துர்காதேவி என்ன பண்ணுறாங்க, அவரை அசுரன் என்ன பண்ணுறாங்க, கொலை பண்ணுறாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் போர் செய்யும் பொழுது எல்லாருக்குமே இப்போ அரசர்களாக இருந்தாலும் போர் புரியுறாங்க இல்லையா? நம்ம வந்து ஒரு கல்ச்சுரல் அப்படின்னு பண்ணுறோம். இந்த கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க? பள்ளிகளில் பண்ணுறாங்க. அதே போல் மக்கள் வாழக்கூடிய எல்லா இடங்கள்லையும் கோவில்களில் திருவிழாக்கள் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மனிதனுக்கு வந்து உழைச்சி கஷ்டப்பட்டு அவங்களுக்கு போர் அடிச்சிடும் இல்லையா? இந்த மாதிரி போர் அடிக்கக்கூடிய நேரங்களில் மனிதன் பல்வேறு துன்பங்களில் கஷ்டப்பட்டு தான் குடும்பம் பண்ணுறான். குடும்பம் அப்படின்னு சொன்னால் சும்மா வந்துடாது. எல்லா மனிதர்களும் கஷ்டப்படுறாங்க. அப்போ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் சரி, துன்பங்களில் இருந்து வலிகள் வேதனைகளில் கஷ்டப்படக்கூடிய மனிதனாக இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் ஒரு ரிலாக்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக இந்த என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகளும் எல்லாருமே நடத்திக்கிட்டு வந்தாங்க. அப்போ அந்த மாதிரி நடத்திக்கிட்டு வரும் பொழுது ஒவ்வொரு நாளும் போர் முடித்து இரவு நேரங்களில், ராத்திரிகளில் வந்து நிறைய கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் பண்ணுவாங்க. அதுதான் வந்து நவராத்திரி அப்படின்னு கொண்டாடப்படுது. இந்த நவராத்திரி அன்னைக்கு பார்த்திங்கன்னா எல்லா உயிர்களுக்கும் அங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு, தேவர்கள், மனிதர்கள் எல்லாமே அங்கே வைப்பாங்க. அந்த அதாவது வந்து ஒரு 9 நாள் நவராத்திரியை கொலு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொலு வைக்கிற பழக்கம் வந்து ரொம்ப காலமாக நம்ம இந்துக்கள் வந்து இதை வந்து நம்ம வந்து நடைமுறையில் பயன்படுத்திக்கிட்டு வரக்கூடிய ஒரு முறை. இதை ரொம்ப விசேஷமாக பண்ணிகிட்டு இருந்த நாட்கள் போய் இப்போ பார்த்திங்கன்னா கிராமப்புற வாழ்க்கையெல்லாம் நகரப்புற வாழ்க்கையாக மாறிப்போச்சு. அதுவுமே பார்த்திங்கன்னா இரவு நேரம்தான் நாம் என்ன செய்ய முடியும், இந்த விளக்குகளெல்லாம் ஏற்றி வச்சு அதாவது பாடல்கள் பாடுவாங்க. எல்லா குழந்தைகளையும் உட்கார வச்சு, எல்லா கன்னி பெண்கள், மெதுவாக பார்த்திங்கன்னா கன்னி பெண்கள், திருமணமான பெண்கள் எல்லாருமே
இந்த கொலு எங்கே வைக்கிறாங்களோ, எந்த வீடுகளில் கொலு வைக்கிறாங்களோ அந்த வீடுகளுக்கு பெண்கள் எல்லாரும் போவாங்க. அந்த பெண்களுக்கு இறைவனுக்கு படைக்கக்கூடிய அந்த கொலுவில் படைக்கக்கூடிய சுண்டல், கொழுக்கட்டை, அது அவல் வந்ததுன்னா அவல், பொரி, கடலை, அதே போல் பார்த்திங்கன்னா பாயசம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லா விதமான நைவேத்தியங்களும் கடவுளுக்கு வந்து படைச்சிட்டு அதை வந்து என்ன செய்வாங்க, பிரசாதமாக பாடல்கள் பாடுவாங்க. ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும் அந்த பாடல்கள். அந்த பாடல்களில் எல்லா பாடல்களும் வந்து இருக்கும். நான் குழந்தையாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி 9 நாள் கொலுவுக்குமே நான் வந்து பாடியிருக்கேன். கொலுவில் போய் நான் வந்து பங்கெடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் கொலு வச்சாலும் சரி, நாகர்கோவில் அப்படின்ற இடத்துல வந்து ரொம்ப வந்து ஃபேமஸாக இருக்கும் இந்த கொலு. எங்கள் அக்கா அங்கே இருந்தாங்க. எங்கள் அக்கா வீட்டுக்கு போகும் பொழுது இந்த கொலுவில் பஜனைகள் பாடுவாங்க. நிறைய பஜனை பாட்டெல்லாம் பாடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா விநாயகருடைய பாடலை முதல்ல பாடுவாங்க, முருகன், இப்படி லைனாக வந்து பாடல்கள் பாடும் பொழுது அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மாத்திரம் இல்லாமல் சுற்று வட்டாரங்களில் இருந்து கொலுவுக்கு வரக்கூடிய எல்லா குழந்தைகளும் அந்த பாடல்களை மனப்பாடம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வீடுகள்லையும் போய் இந்த பாடல்களை லைனாக பாடிக்கிட்டு போவாங்க. ஒரு வீட்டில் கொலு வச்சுட்டு அந்த பூஜை பண்ணக்கூடிய நேரம் ஒரு நேரமாக இருந்ததுன்னா அடுத்த வீட்டுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து அடுத்த வீட்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ இங்கேருந்து கொலு முடிச்ச உடனே அடுத்த வீட்டுக்கு போவாங்க. இப்படி எல்லா வீடுகள்லையும் இந்த 9 நாட்கள் பார்த்திங்கன்னா தசரா வந்து கொலு வைக்கிற விஷயங்களும், அதே போல் அந்த கடவுளுக்கு படைக்கக்கூடிய, துர்காவுக்கு படைக்கக்கூடிய, சரஸ்வதிக்கு படைக்கக்கூடிய அந்த பிரசாதங்களும், நிறைய வகைகள் பிரசாதங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, வச்சுக்கிட்டே இருப்பாங்க. வர்றவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. சின்ன குழந்தையாக இருக்கும்போது எப்படா பிரசாதம் கொடுப்பாங்க, அந்த பிரசாதம் எப்படா வாங்கலாம், எப்படா சாப்பிட்லாம், இப்படின்ற எண்ணத்தில் தான் குழந்தைகளெல்லாம் எப்படி இருப்போம். நம்ம வீட்டில் எவ்வளோ சாப்பிட்டாலும் சரி, இந்த கொலுவில் வைக்கக்கூடிய பிரசாதங்களை பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைகளுடைய முகத்துலேயும் ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சுண்டல் அடுத்த வீட்டில் வேறு மாதிரி இருக்கும், அதுக்கு அடுத்த வீட்டில் வேறு மாதிரியான சாப்பாடு. இந்த மாதிரி குழந்தைகள் வந்து அன்றைக்கி அந்த சுண்டல்லையே பார்த்திங்கன்னா ராத்திரியில் வந்து சாப்பிடவே தோணாதுங்க. நாங்கள் குழந்தை பருவமாக இருக்கும்போது அப்படி தாங்க இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். எப்போ வந்து இந்த கொலு வைப்பாங்க, நவராத்திரி பண்ணுவாங்க அப்படின்றதுல வந்து ரொம்ப 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 ஆசையாக நான் நாகர்கோவிலில் எங்கள் அக்கா வீட்டுக்கு கூப்பிட்டுருவாங்க, போயிடுவேன். போய் இந்த கொலுக்களில் பங்கெடுக்கிறதா இருக்கட்டும், அந்த கொலுக்களில் சந்தோஷமாக பாட்டு பாடுறதா இருக்கட்டும், அந்த பிரசாதங்களை வாங்கி சாப்பிடும்போது அதில் ஒரு வாசனை இருக்கும் பார்த்திங்களா, அந்த வாசனைகள் இன்னைக்கு வரைக்குமே என்னுடைய நாவில் இருக்குது. என்னுடைய கண்களில் அந்த பூஜையினுடைய அந்த தத்ரூபமான விஷயங்கள் எல்லாம் மறக்கவே முடியாமல் நினைவுகளில் இருக்குது. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நினைவுகள் இருக்குது? நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி பூஜைகளை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து இது ஒரு பேஷனாக மாறிடுச்சு. இது இன்றைக்கி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு ஷேர் பண்ணுறதுக்காகவே பூஜைக்கு டெக்கரேட் பண்ணுறாங்க, அது மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் அந்த காலங்களில் அப்படி கிடையாதுங்க. ஃபோட்டோஸ் எடுக்கிறதே ரொம்ப ரேராக தான் எடுப்பாங்க. ஆனால் பூஜைகள் வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த பூஜைகள் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்பு இந்த நவராத்திரி. ஆனால் இந்த பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் எங்களுடைய சின்ன குழந்தையிலிருந்து எங்களுக்கு ஊறின விஷயங்கள் தான் இது. ஆனால் டவுன் வாழ்க்கை வரும்போது, நகர வாழ்க்கை வரும்பொழுது இது எல்லாமே நமக்கு என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. ஒருத்தரோட முகத்தை ஒருத்தர் பார்க்க மாட்டோம். அதே போல் வீடை பூட்டிக்கிட்டு, ஃப்ளாட்டை பூட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. இவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு அவங்க வீட்டுக்கு தெரியாது, அவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த கலாச்சாரம் வந்து டவுனில் அதிகமாக இருக்கே தவிர கிராமங்களில் இது இப்போவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கூட்டமாக அவ்வளவு மக்களும் அவ்வளவு சொந்தக்காரங்களும் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் பங்கெடுப்பாங்க. அது ஒரு பிறப்பாக இருந்தாலும் சரி, ஒரு இறப்பாக இருந்தாலும் சரி, ஒரு திருமணமாக இருந்தாலும் சரி, எல்லா இது ஃபங்க்ஷனுக்கும் எல்லாத்துக்குமே அவ்வளவு பேரும் வருவாங்க. சொந்தக்காரங்க வர்றது மாத்திரமில்லை, அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருமே வந்து விசாரிச்சுட்டு தான் போவாங்க. அது இன்றைக்கும் நடைமுறைக்கு இருந்துட்டு வருது. ஆனால் என்ன போல் ஒரு சிலர் வந்து சென்னையில் வந்து மாட்டிப்போம் இல்லையா. இப்போ பாம்பேயில் வேலைக்கு போனால் பாம்பேயில் மாட்டிப்பாங்க, இப்படி ஃபாரின் போனால் ஃபாரினில் மாட்டிப்பாங்க. இப்படி வெளியூர்களுக்கு போய் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள்
எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இது எதுவுமே கிடைக்காதுங்க. பாவம் தனிமை வாழ்க்கை தான். அவங்க இந்த மாதிரி பண்டிகைகள் வரும் பொழுது அவங்க குடும்பத்தோடு என்ன பண்ணுவாங்க, ஊர்களில் போய் கொண்டாடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த பண்டிகைகளை உங்களுடைய வீடுகளில் நீங்கள் செய்ய முடியாத சூழ்நிலைகள் குடும்பத்தில் இருக்கிறவங்க நமக்கு பல்வேறு பிரச்சனைகளை கொடுப்பாங்கங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவங்க மெயினாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, வருடப்பிறப்பு. ஜனவரி 1 வந்துச்சுன்னாலுமே போதும், 31ஆம் தேதிக்கே போயிட்டு ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் போட்டு பிரச்சனையாகி இந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷனை பண்ணுறாங்களே தவிர மற்றபடி நம்முடைய கலாச்சாரமான முறையில் இந்த திருவிழாக்களை பண்ணுறது இன்றைக்கி யூடியூபுக்குள்ளே ஒரு பேஷனாக மாறிடுச்சு. நீங்கள் பேஷனாக மாறும் பொழுது கலாச்சாரத்தை பற்றி சொல்லுங்கள், பண்பாடை பற்றி சொல்லுங்கள். இந்த கலாச்சாரம் எப்படி உருவாச்சு அப்படின்றத பற்றி கண்டிப்பாக நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாம் சொன்னாதாங்க தெரியும். ஏன்னா அந்த காலங்களில் நவராத்திரி அப்படின்றது 9 நாட்கள் எல்லாருமே அவங்கவுங்க வீடுகளில் பண்ணினாங்க. குழந்தைகள் எல்லாருமே அங்கே போய் உட்காந்து இந்த நவராத்திரியை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க கற்றுக்கிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய டவுனில் இருக்கக்கூடியவங்க, நகரத்தில் இருக்கக்கூடிய எந்த குழந்தைகளுக்குமே இந்த மாதிரியான திருவிழாக்கள் குழந்தைகளுக்கு தெரியல. அப்போது நாம் நம்ம வீடுகளில் ஒரு சின்ன அளவில் நாம் இந்த பண்டிகையை குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பண்ணிவிட்டு, நம்மளால் கதை சொல்ல தெரியலையா முடியலன்னா இன்றைக்கி யூடியூபுக்குள்ளே இது சம்மந்தமான கதைகள் நிறைய பேர் போடுறாங்க. அந்த கதைகளை நம்ம குழந்தைகள் கேட்கட்டும். அதில் பாடக்கூடிய பாடல்களை குழந்தைகள் காது கொடுத்து கேட்கட்டும். காது கொடுத்து அந்த பாடல்கள் அவங்க கேட்டதுக்கு அப்புறமா நீங்கள் பூஜையை பண்ணிவிட்டு ஒரு சின்ன சுண்டலாக இருந்தாலும் ஒரு சுண்டல் வைங்க போதும், ஒரே ஒரு வாழைப்பழம் வைங்க போதும். நம்ம நிறைய படையல் வச்சு தான் நம்ம கும்பிடணும் அப்படின்ற அவசியமோ கட்டாயமோ கிடையாது. ஏன்னா இரவு நேரங்களில் ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய மனிதர்கள் தான் இங்கே சென்னை, இந்த மாதிரி பாம்பே, சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி இடங்களில் அதிகமாக இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு பேஷனாக மாறிடுச்சு ஐடியில் வேலை பார்க்குறது. ஐடியில் வேலை பார்க்குறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நாம் நினச்சா இன்றைக்கி ஒரு ஃபோன் வச்சு ஒரு யூடியூபுக்குள்ளே ஒரு வீடியோ போடக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே தெரியும் அந்த ஃபோனால் உங்களுக்கு எவ்வளவு தலைவலி வருது, கழுத்து வலி வருது, கை வலி வருது, நெஞ்சு வலி வருது அப்படின்றது கண்ணே எனக்கு ஓப்பன் பண்ண முடியல பார்த்திங்கன்னா இந்த யூடியூப்பில் நம்ம வீடியோ போடுறதுனால. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய எல்லா குழந்தைக்கும் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்குங்க. அந்த மாதிரி குழந்தைகள் ராத்திரி வேலை முடிச்சுட்டு பகலில் தூங்குவாங்க. இரவு நேரங்களில் தான் உங்களுக்கு வேலை. அது பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அந்த காலத்தில் வேலைக்கு போகிறதுக்கு பேருந்துகள் இல்லாத காலங்களில் ஒரு பெண் ஒரு வண்டியில் ஏறி போயிட்டா அந்த பெண்ணை அவ்வளோ கொச்சைப்படுத்தி பேசுவாங்க. ரொம்ப அவங்களுடைய கேரக்டரை தப்பாக பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா பெண் குழந்தைகளும் அவங்க காலேஜ் முடித்த உடனே பார்த்திங்கன்னா அவங்க வேலைக்கு போகிறதுக்கு கார் பிக்கப் பண்ணிட்டு போகுது. அதே கார் அவங்க வாசலில் கொண்டு நைட்டில் 2 மணிக்கு அவங்கள விட்டுட்டு போகிறாங்க. இப்போ யார் அந்த மாதிரி கேரக்டரை அனலைஸ் பண்ண முடியும், பேச முடியும்? பாருங்கள், பேச முடியுமா? என் வீட்டு குழந்தை போகும்போது நான் பக்கத்து வீட்டு குழந்தைய நான் பேச முடியுமா சொல்லுங்கள்? ஆனால் என் வீட்டு குழந்தை போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க என்னுடைய குழந்தைய பற்றி பேசுவாங்க. அவங்க குழந்தை அதே வேலைக்கு போகும் பொழுது அப்போது அவங்க அந்த தவறை அப்போவும் உணர மாட்டாங்க. இந்த மாதிரியான மக்கள் பீப்புள்ஸ் யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு வீட்டில் உட்காடுறாங்க பார்த்தீங்களா? கணவன் வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வருவாங்க, மனைவிமாருங்க வீட்டில் உட்காந்தா வேறு வேலையே இல்லாத பெண்கள் மாத்திரம்தான் இதை பற்றி பேசுவாங்களே தவிர இன்றைக்கி வேலைக்கு போகக்கூடிய படிக்கக்கூடிய எந்த பெண்ணும் யாரையுமே கேரக்டர் வச்சு பேசவே மாட்டாங்க. ஏன்னா எல்லா குழந்தைகளுக்கும் தெரியும் அவங்க எப்படி போகிறாங்க, எப்படி வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சூழ்நிலைகளெல்லாம் கருத்தில் எடுத்துகிட்டு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த தசரா தொடங்குது அப்படின்னா முதல் நாள் அன்றைக்குமே நீங்கள் சின்னதாக ஒரு சரஸ்வதி படத்தை வச்சுட்டு ஒரு பிள்ளையார் வச்சுட்டு நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு வாழைப்பழம், ஒரு வெத்தலைப்பாக்கு, ஒரு தேங்காய் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நான் இங்கே சென்னைக்கு வந்ததுக்கப்புறமும் இந்த தசரா 9 நாள் கொலு வைக்கிற விஷயத்தை நான் ஒவ்வொரு விதமாக பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ நான் பண்ணும்போது என்ன எங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைனா, டூருக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து கிளப்பிடுவாங்க. ஸோ அப்போ அந்த டைமில் என்ன ஆகும், அந்த பூஜைகள் பண்ண முடியாமல் நமக்கு தடங்கல்கள் வரும். குழந்தைகள் முக்கியமாக, நம்ம பூஜை முக்கியமானு பார்க்கும்போது குழந்தைகளுடைய பிரச்சனைகள் இன்றைக்கி ரொம்ப எந்த பேரண்ட்ஸாலையுமே நம்மளால் என்ன பண்ண முடியல, ஹேண்டில் பண்ண முடியல.
அன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் என்ன பண்ணாங்க, தோட்டம் துறவுகளில் விளையாடினாங்க, சித்தப்பா பெரியப்பா மாமா வீடுகளில் போனாங்க. ஆனால் இன்னைக்கு டவுனில் இருக்கிற குழந்தைகளுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கே குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் விளையாட விட முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு சேலஞ்சாக வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. வேலைக்கு போகிற நேரங்கள், அவங்க திருப்பி வர நேரங்கள், வீட்டில் குழந்தைகள் தனிமையாக இருக்கும், தனியாக இருக்கிற குழந்தைய படிக்க வைக்கணும் அப்படின்னா அந்த காலத்து எஜுகேஷன் இன்றைக்கி கிடையாதுங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்க எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு உங்களுக்கு தெரியுமா? தமிழ் பாடத்தை ஒழுங்காக சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எழுத்துக்கள் தெரியாமல் இருக்குது, தமிழ் எழுத்துக்கள் குழந்தைகளுக்கு தெரியல. ஆங்கிலத்தை பேசக்கூடிய குழந்தைகள் தமிழ் பேச தடுமாறுறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ் பேசும் குழந்தைகள் எல்லாரும் நாம் தமிழ் எழுதவும் படிக்கவும் உச்சரிக்கவும் தமிழ் மொழியை வந்து நம்ம நேசிக்கவும் கற்றுக்கணும். இது எல்லாம் எங்கேருந்து நமக்கு வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரியான திருவிழாக்கள் வரும் பொழுது தான் நாம் இதை பற்றின அறிவை நம்மளுடைய குழந்தைகளுக்கு கொடுக்க முடியும். அதனால் இந்த மாதிரி திருவிழாக்கள் வரும் பொழுது நீங்கள் ஊருக்கு போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அந்த பூஜை என்றைக்கு நம்ம பண்ணணுமோ அந்த நேரங்களில் நாம் திரும்பி வந்துடணும். நம்ம வந்துட்டு அந்த பூஜைகள் 2 நாள் 3 நாள் நம்மளுடைய குழந்தைகளுடைய புத்தகங்களெல்லாம் வச்சு அந்த சரஸ்வதி தேவிக்கு நாம் ஒரு சின்ன ஒரு பூஜையை போட்டு நம்ம நன்றி கடனை செலுத்தணும். நம்மளுடைய குழந்தைகள் படிக்கிறதாக இருக்கட்டும், நாளைக்கு அவங்க கலைகளில் சிறந்து விளங்க வேணும்னாலும் சரிதான், எந்த ஒரு வேலைகள் செய்யணும்னாலும் சரிதான், கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு கண்டிப்பாக வேணுமா வேண்டாமா? வேணும். அப்போ குழந்தைகளுக்கு நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுங்க. நீங்கள் விடாமல் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வாங்க, மாறுவாங்க. உங்களுடைய எப்படிப்பட்ட குழந்தையாக இருந்தாலும் அவங்க மாறுவதற்கும் இந்த கலாச்சாரங்களை நமக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அந்த முயற்சி நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியாக இருக்கும். நாம் மறக்காமல் வச்சுருக்கக்கூடிய விஷயங்களில் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு தான் நம்ம இந்த பூஜையை பண்ணுவோம் இல்லையா? நமக்கு எல்லாருக்குமே எல்லாம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. அப்போ இந்த மாதிரி பூஜைகளை நீங்கள் உங்கள் வீடுகளில் கண்டிப்பாக பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணி உங்கள் குழந்தைகளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நான் வந்து இவ்வளோ புத்தகங்களும் நான் வந்து பக்தி புத்தகங்கள் படித்தவாதாங்க. இன்றைக்கி இல்லை, நான் என்னோடய குழந்தை பருவத்திலிருந்தே இவ்வளவு பக்தி புத்தகங்களும் நான் படிக்கிறவா. ஒவ்வொரு பாட்டுகளும் நான் பாடக்கூடியவா. விளக்குகளை இந்த மாதிரி விளக்குகளை நாங்கள் ஏற்றி வச்சுருவோம். எங்களுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகள்லேயும் இந்த மாதிரி குத்து விளக்கு இருக்கும். சாயங்காலம் ஆச்சுன்னா 5 மணிக்கு ஒரு பூ பூக்கும், 5 மணி பூன்னு சொல்லுவோம். அந்த 5 மணிக்கு தான் அந்த பூ வந்து பூத்துக்கிட்டு இருக்கும். அந்த பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்து நாங்கள் பின்னல் போடுவோம். அது ஜடை பின்னுற மாதிரி அதை பின்னி இந்த விளக்குகள் அழகாக 2 பக்கமும் அப்படி வச்சுட்டு நாங்கள் எல்லாருமே சாயங்காலம் ஆச்சுன்னா விளக்குக்கு முன்னாடி போய் உட்காந்து இந்த மாதிரி திருவிளக்கு பாட்டு, விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே, இப்படியெல்லாம் பாடல்கள் நிறைய இருக்குங்க. அந்த பாட்டெல்லாம் பாடி உட்காந்துட்டு நாம் உட்காந்து திரும்ப சாயங்காலம் ஆச்சுன்னா நாங்கள் கை காலெலாம் கழுவோம். மீன் சாப்பிட்டாலும் கறி சாப்பிட்டாலும் யாருமே பார்க்குறது கிடையாது. கை கால் எல்லாம் முகம் எல்லாம் அலம்பிட்டு ஓடி வந்து விளக்குக்கிட்ட உட்காந்துருவோம். இன்றைக்கி மீன் சாப்பிட்டா நம்ம சாமி கும்பிட்றது கிடையாது. ஆனால் அன்றைக்கி கை கால் முகத்தெல்லாம் கழுவிட்டு வந்து உட்காந்து விளக்கு பூஜையை பண்ணிட்டு தான் நாங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், சாப்பிட போவோம். விளக்குகள் அன்றைக்கி வந்து சிம்னி விளக்கு இருக்கும் பார்த்திங்களா, அந்த காலங்களில் கூட நாங்கள் விளக்கெண்ணெய் ஊற்றி இந்த விளக்கை ஏற்றி வச்சு பூஜைகள் பண்ணிட்டு தான் நாங்கள் என்ன செய்வோம், அடுத்த வேலையை சாப்பிட ஆரம்பிப்போம். படிக்கிறவங்க குழந்தைங்க படிக்கும், பிடிச்சி முடிச்சோடனே சாப்பிட்டு சீக்கிரமாக தூங்குவாங்க, காலையில் எழுந்திரிப்பாங்க. இன்றைக்கி நம்மளுடைய சூழ்நிலைகள் மாறிப்போச்சு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம குழந்தைகள் மாறிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னாலும் கூட குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். பெரியவங்க சொல்லும்போது நம்ம குழந்தைகள் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க, எந்த குழந்தைகளும் கேட்க மாட்டாங்க. சொல்லிக்கிட்டே இருங்க, செஞ்சுக்கிட்டே இருங்க. சொல்கிறத விட நாம் செய்கிறது வந்து மிகவும் வந்து குழந்தைகளை வந்து அவங்க அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க. பார்க்குற விஷயங்களை அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணுற விஷயங்களை அவங்க கொஞ்ச நாள் கழித்து கண்டிப்பாக அவங்களுடைய ஃப்யூச்சரில் அவங்க நடைமுறையில் கொண்டு வருவாங்க. அதனால் சொல்கிறது நம்ம வேலை, செய்கிறது நம்ம வேலை. அதை பின்பற்றுறாங்களா பின்பற்றலையா அப்படின்றது அது அவங்களுடைய வேலை. அவங்க செய்யலை அப்படின்றதுனால நாம் செய்யாமல் விடக்கூடாது, சொல்லாமல் விடக்கூடாது. குழந்தைகள் நம்மளை வந்து விரோதியாக தான் பார்ப்பாங்க, கஷ்டமாக தான் பார்ப்பாங்க. ஆனால் எது எப்படி இருந்தாலுமே சரி, நாம் பெரியவங்க குழந்தைகளுடைய பேரண்ட்ஸு, பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம், வீட்டில் இருக்கக்கூடிய வயதான தாத்தா பாட்டி, இவங்க எல்லாருமே தன்னுடைய குழந்தைக்கு தன்னுடைய பண்பாடையும் கலாச்சாரையும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த நவராத்திரி அன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் நவராத்திரி பூஜை வந்து நாம் எதுக்காக பண்ணுறோம், அசுரர்களை அழிப்பதற்காக.
தீபாவளியும் அப்படி தான் வந்துச்சு. இந்த கதைகளுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். பெரியவர்கள் சொன்ன விஷயங்கள்லேருந்து நமக்கு இதெல்லாம் சரி அப்படின்னு படுற விஷயங்களை நீங்கள் செய்ய தவறாதீங்க. நம்ம கதைகளுக்குள்ளே போய் வாக்குவாதம் பண்ணுறது, சண்டை போடுறது, எல்லா கடவுளும் ஒன்று தான், எல்லா மதமும் ஒன்று தான், எல்லா மனிதர்களும் ஒன்று தான், எல்லா மனிதர்களுக்கும் ரத்தம் அப்படின்றது வந்து சிறப்பாக தான் இருக்குமே தவிர கருப்பாக இருக்கவே இருக்காது. நம்ம பல நேரங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா எந்த நாடாக இருந்தாலும் உடனே போய் என்ன செய்கிறோம், எல்லாரும் ஒன்றா நின்று ஹெல்ப் பண்ணுறோமா இல்லையா? அந்த நேரம் நம்ம ஜாதி மதம் பார்க்குறோமா? கிடையவே கிடையாது. அதே போல தான் யாரும் யாரையும் பழிக்கவோ பேசவோ பண்ணாமல் அவங்கவங்க மதத்தையும் அவங்கவங்க கலாச்சாரத்தையும் நீங்கள் என்ன செய்யுங்க, மற்றவங்களுக்கு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நீங்கள் பேசுங்க. இது பார்த்தீங்கன்னா துர்கா மிக முக்கியமானவங்க. எங்கள் வீட்டில் எப்படி வந்தாங்க இந்த துர்கா தேவி, அவங்களுக்கு வரணும்னு தோணியிருக்கு. அதனால் அவங்க எப்படி வந்தாங்கன்னா, போன தசரா பூஜையில் அப்படி தானம்மா, நவராத்திரி பூஜையில் கோவிலில் ஸ்கூலுக்கு வந்து கொலு வைக்கிறதுக்காக அவங்க கேட்டிருந்தாங்க. அப்படித்தானே? நான் என்னுடைய குழந்தைகளை உட்கார வச்சு தாங்க இந்த கதையை உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நவராத்திரி பார்த்திங்களா, இங்கிலீஷில் சொல்கிறாங்க. நவராத்திரி வந்து பண்ணுறதுக்காக ஃபங்க்ஷன் நடத்தணும் அப்படின்றதுக்காக பள்ளிக்கூடத்தில் ஸ்கூலில் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி விழாக்கள் வந்து குழந்தைங்களுக்கு பண்பாடு கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. எல்லா பள்ளிகளையும் சொல்லிக் கொடுப்பாங்க. கிறிஸ்மஸும் கொண்டாடுவாங்க. எஸ், கல்ச்சர். ஐ நோ, யூ நோ. Yes, I know. நவராத்திரி. அது மட்டும் இல்லை, எனக்கு அந்த அழகிரி நந்தினி சாங் பிடிக்கும். அழகிரி நந்தினி பாடு. அழகிரி நந்தினி நந்தன வேதினி விஷ்ணு வினோதினி நந்தனுதே. ஓகே, போதும். இந்த மாதிரி பாடல்களை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து, இந்த பாடல் எங்கள் வீட்டில் ஒலிச்சுதுங்க. வெள்ளிக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமையாக போட்டிங்க டான்ஸ் ப்ராக்டிஸுக்காக குழந்தை போடுதுங்க. அந்த நிமிஷம் எனக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்துச்சு. உடனே நான் என்ன பண்ணேன்னா, கிடுகிடுன்னு எடுத்து கொண்டு வந்து வெளியில் இருந்த பிள்ளையாரை முதல்ல கொண்டு வந்து அவரை குளிப்பாட்டி அவரை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு, இதெல்லாமே நாங்கள் பிள்ளையாருக்கு ஏற்கனவே போட்டது தான். என்னுடைய மகள் இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தா உடனே அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவருக்கு வந்து அலங்காரம் பண்ணிவிட்டு, இந்த மாலையும் ஏற்கனவே இருந்த மாலை தான் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இந்த துர்கா தேவி யோசித்த 9 ராத்திரிகளை நம்ம வந்து குறிக்கிற விதமாக 9 மலர்கள் நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் நம்ம வீட்டில். அதை எடுத்துகிட்டு வந்து மாலையாக கட்டி போடலான்னு சின்ன சின்ன விஷயந்தாங்க. இதுக்கு நான் வெளியில் எங்கேயுமே போடலை. ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா நான் வச்சது வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், ஒரே ஒரு கொய்யாப்பழம் வச்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் காராமணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு தான் இருந்தது கொஞ்சம், அதையுமே காராமணி எடுத்து வச்சுருக்கேன். வாழ்க்கையில் என்ன வந்து கடைபிடிக்கிறோமோ அதை தான் நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு போட்டுருக்கேன். இதுதான் நான் வச்சுருக்கேன். என்னுடைய கடவுள் ஏன்னா டெய்லி நாங்கள் பழம் வந்து சாமிக்கு வாங்கியிருப்போம். வீட்டுக்கு வாங்குகிற பழத்தை கொண்டு போய் கடவுளுக்கு முதல்ல நைவேத்தியம் பண்ணிக்கிட்டு தான் நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே டேபிள் மேலே வைக்கிறது பழக்கம். அதனால் அவங்களுக்கு பட்டினி நாங்கள் போடுறது கிடையாது. நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கொடுத்துட்டு நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ இதுதான் இந்த வருஷம் நம்மளுடைய இந்த கோல். நீங்களும் இதே போல் பாருங்கள். நல்லா பெரிய அளவில் நான் எதையுமே வைக்கலை. இங்கே வந்து துர்கா தேவி இவங்க நமக்கு முக்கியமானவங்க. ஆனால் யானை, சிங்கம், புலிகள், மாடுகள், அப்புறம் வந்து மனிதர்கள் செய்யக்கூடிய தொழில்களுடைய அடையாளங்கள் எல்லாமே இந்த கொலுவில் வந்து எல்லோரும் வைப்பாங்க. படிகள் வச்சு நிறைய வீடுகளில் படிகள் வச்சு பழகுவாங்க. முதல்ல வைக்கக்கூடிய படி வந்து ஒன்றாக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம். இப்படி லைனாக வச்சு ஒவ்வொரு வருடமும் படிகளை ஏற்றிக்கிட்டே போவாங்க. இந்த படிகள் வைக்கக்கூடிய முறைகளில் வந்து தேவர்கள், அசுரர்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா மனிதர்கள், மிருகங்கள் எல்லாமே வந்து இந்த குருவில் வந்து இடம்பெற்றிருக்குங்க. உங்களால் என்ன வாங்கி வைக்க முடியுமோ ஒவ்வொரு வருடங்களும் கண்டிப்பாக நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறோம், ஒரு சின்ன குடிசையில் இருந்தால் கூட ஒரே ஒரு சரஸ்வதியினுடைய ஃபோட்டோவை நீங்கள் வாங்கி வச்சுட்டு அந்த இடங்களில் ஒரு சின்ன சுண்டலில் கடலைப்பருப்பு இல்லை சிறுபருப்பு நம்ம தாளித்து அதை சுண்டலாக்கி நாம் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை நம்மளுடைய கடவுள் என்ன செய்வாங்க, கண்டிப்பாக அதை ஏற்றுப்பாங்க. அதை ஏற்றுக்கிட்டு அவங்க பண்ணக்கூடிய அருள் இருக்குது பார்த்தீங்களா, அது பெருசாக இருக்கும். நீங்கள் 10 படையல் வச்சு நீங்கள் சாமி கும்பிட்றவங்கள விட ஒரே ஒரு சின்ன சுண்டல் ஒரு 50 கிராம் வாங்கி அதில் 25 கிராம் வந்து நீங்கள் சாமிக்கும் 25 கிராம் குழம்புக்கும் எடுத்து வச்சுருங்க. அதை நீங்கள் வச்சா கூட போதுங்க. கடவுள் வந்து என்ன செய்வார். இதெல்லாம் வந்து கடவுள் வந்து கேட்குறாரா? கிடையாது. எந்த கடவுளாவது நம்மக்கிட்ட கேட்டிருக்காரா? கிடையாது. இதெல்லாம் நம்மளுடைய கலாச்சாரங்கள். இந்த கலாச்சாரங்கள் நம்முடைய வீடுகளில் பண்ணும் பொழுது நமக்கு வீடுகளில் ஒரு மனசுக்கு வந்து ஒரு அமைதி கிடைக்கும், மனது வந்து மகிழ்ச்சி அடையும். இந்த ஹாப்பினஸ் நம்ம குழந்தைகளுக்கும் எப்படா வந்து தசரா வரும், எப்போ நவராத்திரி வரும், 9 நாள் நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு சுண்டல் கிடைக்கும். பெரியவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மாற்ற முயற்சி பண்ணுங்கள். நம்மளுடைய வீடுகளில்
பண்பாடையும் கலாச்சாரத்தையும் சின்ன சின்ன அளவில் சிறிய சிறிய அளவில் இந்த மாதிரி செஞ்சு நம்ம குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் மகிழ்விப்போம், நாமளும் மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த நவராத்திரி குழுவை நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க. அதனால் எந்தெந்த திருவிழாக்கள் நமக்கு எதுக்காக வந்துச்சோ கொண்டாடுறாங்களோ அதை நாம் செஞ்சுட்டு எல்லாருக்கும் நவராத்திரி வாழ்த்துக்கள், தசரா வாழ்த்துக்கள்.